அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோயில் காணிக்கை தொடர்பாக உச்சநீதிமன்றம் கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறது. தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கோயில் காணிக்கை தொடர்பாக கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். முழு விவரம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38,000 கோயில்களில் பெரும்பாலான கோயில்களுக்கு இன்னும் அறங்காவலர்களை நியமிக்காத நிலையில் கோயில் நிதியிலிருந்து மறைமுகமாக முறைகேடுகள் செய்யப்படுவதாக ஆலயம் காப்போம் பவுண்டேஷன் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் நடைபெற்று வருகிறது. அப்பொழுது நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். அதில் தமிழ்நாட்டில் கோயில்களுக்கு வரும் உண்டியல் வருமானம் உள்ளிட்ட நன்கொடை நிதியை செலவிட ஏதேனும் முறைப்படுத்தப்பட்ட திட்டம் இருக்கிறதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவற்றிற்கு வரும் நன்கொடை நிதி எவ்வாறு செலவிடப்படுகிறது, அந்த நிதியில் கல்வி நிலையங்கள் போன்ற இடங்களில் சமூக நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தினால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அந்த கோயிலுக்கு வரக்கூடிய அந்த நிதியில் உயர் ரக கார்கள் வாங்குவது மற்றும் சொகுசு காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட்டால் அது தவறானது என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.